ஹஸ்பண்டோடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. அதுக்கு ஹஸ்பண்டோட ஜாதகம் தாங்க கேட்கணும். கவி கியூட், நீங்கள் க்யூட்டாக இருக்கீங்கன்றதுக்காக ஹஸ்பண்டோட ஜாதகமும் உங்கள் ஜாதகத்தில் தெரியணும், ஹஸ்பண்டோட லுக்கும் உங்கள் ஜாதகத்தில் தெரியணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு 7ஆம் பாவகம் நல்ல அமைப்புகளில் இருக்குது, பாவர் தொடர்பு இல்லாமல் இருக்குனாக்கா நல்ல கணவர் அமைவாருங்க. அவர் என்ன கலரில் இருப்பார், எவ்வளோ ஹைட்டில் இருப்பார், என்ன படிச்சிருப்பார், சர்டிஃபிகேட் என்ன வச்சுருக்காருல அதெல்லாம் சொல்ல முடியாது. சரிங்களா? சரி, காவியா 30/4/97 4:14 PM, இடம் ஈரோடு. கணவர் எப்படி இருப்பார்? மகர ராசி, திருவோண நட்சத்திரம். அந்த கேள்வியிலையும் ஒரு நியாயம் இருக்குது. 7ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு, சனி செவ்வாய் ராகுவோட அமைப்பு. ராசிக்கு 7ஆம் இடத்தையும் ராசிக்கு 7ஆம் அதிபதியும் குரு தொடர்பு கொண்டிருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. இந்த இடத்துல என்ன இருக்குது? 7ஆம் பாவகத்தில் சனி வந்துட்டாரு அப்படின்னா தசை நடக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல உங்களுக்கு சனி தசை 2040 தான் வரப்போகுது. இப்போ குரு தசை. சரி, குரு தசை உங்களுக்கு 11ஆம் இடத்துலேருந்து நடந்துகிட்டு இருக்கு. குரு தசையில் சுய புத்தி, அடுத்து குரு தசையில் சனி புத்தி. சனியா உங்களுக்கு 11ஆம் அதிபதி. ஆனால் இங்கே 2012 புதன் புத்தி, புதன். எஸ், புதன் தான் சுக்கிரனோட சேர்ந்து இருக்கக்கூடிய 7ஆம் அதிபதி. ஓகேங்களா? இந்த ஓகே, திருமண அமைப்புன்னு கேட்டிங்கன்னா இப்போ இல்லைங்க, கொஞ்சம் தாமதமான அமைப்பு இருக்கும், நல்ல மாதிரியே இருக்கும். பிஹேவியரா நல்ல அமைப்பில் இருக்கும். கல்யாணம் இப்போ இல்லைங்க, உங்களுடைய 31 வயசில் நல்ல திருமண வாழ்க்கை, நிரந்தரமான திருமண வாழ்க்கைன்ற மாதிரி நல்ல மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி.